பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் உருவான இந்த பூமி தன் உருவம், மூலம், சூழ்நிலை போன்ற அமைப்புகளில் பலவித மாற்றங்களை கண்டுள்ளது. சுமார் 400 கோடி ஆண்டுகளுக்கு முன் நுண்ணுயிராக தோன்றிய ஒரு சிறிய உயிரணு அதன் பின் விளைந்த பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இயற்கையாய் அமையப்பெற்ற பல இனங்களாக உருப்பெற்றது. இந்த வளர்ச்சியின் ஒரு விளைவாக தோற்றத்தில், உடற்கூற்றில், எண்ணம் மற்றும் செயல் ஆகியவற்றில் மிகவும் சிக்கலானது. ஆனால் முற்போக்கான ஒரு வடிவமாக உருவாகியவர்கள்தான் ஹோமோ சாபியன்ஸ், மனித இனம் என்று அழைக்கப்படுகின்றன. ஹோமோ சாபியன்ஸ் தோன்றி 200,000 ஆண்டுகள் கழிந்ததற்கான அறிவியல் ஆதாரங்கள் இருக்கின்றன. நிதானமான, படிப்படியான வளர்ச்சி, குறிப்பிட்ட சில குணநலன்களுக்கு ஒத்துப்போகுதல், தெளிவான எண்ணம் மற்றும் செயல்களின் உயர்வு நிலை ஆகியவை அனைத்தும் மனித இனத்தை இன்றைய நிலையில் கொண்டு வந்து சேர்த்துள்ளது. மனிதனின் மனதில் எப்போது, எப்படி எண்ணங்கள் தோற்றத் தொடங்கின, அதன் விளைவாக அவன் உருவாக்கிய பிரம்மாண்ட வடிவங்களும் கட்டமைப்புகளும் எங்கே, எப்படி தொடங்கியது, இதற்கான விவாதங்களும் சர்ச்சைகளும் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் உள்ளது. தனது தேவைகளின் உந்துதலால் ஆதிகால மனிதன் தனது மூளையை பலவித கண்டுபிடிப்புகளுக்கு உட்படுத்த வேண்டியிருந்தது. விளைவு, முதல் முயற்சியாக சக்கரம் உருவானது. ஆனால் இது போன்ற அடிப்படை தேவைகளை தாண்டி, தன் மற்ற செயல் வடிவங்களை தாண்டி அவன் மனம் இன்னும் மேன்மையான ஒன்றை தேடியது. அது நாகரீகமாக, பண்பாடான ஒரு இனமாக வளர்வது எப்படி என்பது. ஒரு வகையில் பார்த்தால் நாகரீகம் என்பதை மனிதன் ஏற்படுத்திய சிறந்த தொழில்நுட்ப வளர்ச்சியாக கொள்ளலாம். ஆனால் மற்றொரு வகையில் நாகரீகம் என்பதை பரந்த நோக்கத்தில் பார்க்கும் பொழுது மனிதன் மனம் ஆண்டாண்டு காலமாக மனதியல் ரீதியாக வளர்ந்ததையும் குறிக்கிறது. குணம், கலாச்சாரம், சமூகம் ரீதியாக அவர்கள் வளர்ந்த விதம், வாழ்ந்த விதம் போன்றவை இதில் அடங்கும். வரலாறு எடுத்துச் சொல்லும் இந்த உலக நாகரீகம் ஒரு பொதுவான கேள்வி நம் முன் வைக்கிறது. மனித இனம் எப்படி உருவானது?
பண்டைய நாகரிகத்தில் மனிதர்கள் சிறு குழுக்களாக அமைத்துக் கொண்டு ஒன்று கூடி விவசாயம் செய்து தங்கள் உணவுக்கான அடிப்படை தேவைகளை ஏற்படுத்திக் கொண்டனர். அங்கிங்கு என தெரிந்து கொண்டிருந்த நிலை மாறி ஓரிடத்திலேயே நிரந்தரமாக தங்கி தங்கள் தேவைகளை நிறைவு செய்து கொள்ள தொடங்கிய இந்த மாற்றத்தை விஞ்ஞானம் குடியமர்வு பண்பு என குறிப்பிடுகிறது. இதை ஆங்கிலத்தில் செடன்டிசம் என்று கூறுவார்கள். வரலாற்றின் பக்கங்களை புரட்டும் பொழுது இந்த குடியமர்வு பண்பு என்பது காலங்காலமாக நடைமுறையில் இருந்தது தெரிய வருகிறது. ஆனாலும் தென்மேற்கு ஆசியாவில் கிமு 12ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இவை நடைபெற்றதற்கான உறுதியான சான்றுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. கற்காலம் முதல் பொற்காலம் வரையிலான எல்லா காலங்களும் இதையே வழிமொழிகின்றன. பண்டைய நாகரீகம் விவசாயத்தை எளிமையாக்க நீர்நிலைகளை சுற்றி உருவானதாக சொல்லப்படுகிறது. இந்து சமவெளி நாகரீகம், மெசபட்டாமிய நாகரீகம், குவின் நாகரீகம் என்பவை இவற்றில் குறிப்பிடத்தக்கவை. ஆனால் இப்பொழுது எழும் கேள்வி குடியமர்வை பற்றியதோ புதுக்குமிழங்கள் உருவானதை பற்றியதோ அல்ல. மாறாக இவற்றின் தொடக்கம் எங்கே? சரித்திர மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சிகளில் நம்மால் ஒரு பெரிய முரண்பாட்டை காண முடிகிறது. டாக்டர் சார்ல்ஸ் டார்வின் அவர்கள் கூற்றுப்படி மனித இனத்தின் முன்னோடிகள் மனித குரங்கு என்று அழைக்கப்படும் ஒரு உயர் விலங்கினம் என்பதும் மனிதன்தான் இந்த பரிணாம வளர்ச்சியின் இறுதியாக தோன்றிய இனம் என்றும் நமக்கு தெரிய வருகிறது. அப்படி என்றால் நம் முன்னோடியான அந்த விலங்கினம் எங்கு, எவ்வாறு உருவானது? குணங்கள், செயல்கள், குறியீடுகள் எல்லாம் ஒன்றாக இருப்பது எப்படி? உடல் சார்ந்த உணர்வுகளில் ஒரு தொடர்பு இருப்பதை நம்மால் காண முடிந்தாலும் மற்ற குறியீடுகள், சப்தங்கள் மற்றும் அனைத்து செயல்களிலும் கூட ஒரு ஒற்றுமை இருக்கத்தான் செய்கிறது. இதனால் எல்லாமே ஒரு உயிரணுவிலிருந்து தோன்றிய ஒரே இனம் என்பது தெளிவாக தெரிகிறது. இதுதான் டாக்டர் சார்ல்ஸ் டார்வின் அவர்கள் முன்மொழிந்தது. ஆனால் அந்த மூலம் எது? வரலாற்று ஆவணங்கள் இதை ஒப்புக்கொள்வதில்லை. பல நாகரிகங்களின் வளர்ச்சியை ஒப்புக்கொண்டாலும் பல மனித குணநலன்களையும் படிவங்களையும் உள்ளடக்கிய ஒரே அடிப்படை மூலத்தை வரலாறு மறுக்கிறது, எதிர்க்கிறது. எனில் அந்த தொடக்கம் எது? இதற்கான விடை தெரிந்துவிட்டால் பலதரப்பட்ட கலாச்சாரம் மற்றும் பண்பாடு, நம் எண்ணங்களின் இயல்பு, பயம், இறையாண்மை போன்றவற்றை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் விடையை எதிர்நோக்கும் கேள்விகள், தொடரும் தேடல்கள்.